இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி எப்படி குயிக்காக பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், பூண்டு தோலோடு இருக்கட்டும், தோல் உரிக்க தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா இதை கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா வானலில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை தூக்கி இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகணும், கொஞ்சம் வதக்குங்க. இப்போ வந்து தேவையான அளவு கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கல்லுப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த சமயத்தில் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனு, கொத்தமல்லி தழை தேவைன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, உங்களுக்கு ஏதாவது மசாலா ஆட் பண்ணணும் அப்படின்னா தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அந்த சிக்கனையும் நம்ம இதோடய ஆட் பண்ணிடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வேறு எதுவும் நம்ம போட தேவையில்லை, ஏன்னா நம்ம மசாலாலாம் அதிலேயே போட்டுட்டோம் இல்லையா, அதனால் அதே போதும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறம் இறக்குற சமயத்தில் கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமான சிக்கன் கிரேவி குயிக்காக ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ணும், இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.